பிரதமர் நரேந்திர மோடி பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்வதால் விவேகானந்தர் ஆகிவிட முடியாது என்றும், வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற வெறுப்பானந்தாவாக வேண்டுமானால் ஆக முடியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். இந்துக்கள் ஒற்றுமையும் அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல, இந்துக்களின் பாதுகாப்புக்காக, நலன்களுக்காக அந்த நரேந்திரர் விவேகானந்தர் விரும்பினார். ஆனால் இந்த நரேந்திரர் இந்த பாறையிலே அமர்ந்து தியானம் செய்வதனால் விவேகானந்தராக ஆகிவிட முடியாது. வெறுப்பு அரசியலை விதைக்கிற வெறுப்பானந்தாவாக வேண்டுமானால் அவர் தொடர்ந்து வலம் வர முடியுமே தவிர, அந்த நரேந்திரர் விவேகானந்தாவைப் போல மக்களின் நன்மதிப்பை பெற முடியாது. மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டும் நாள் ஜூன் 4. ஜனநாயகத்தை பாதுகாக்கும் தீர்ப்பு எழுதும் நாள் ஜூன் 4. இந்தியா கூட்டணி பெருவாரியான இடங்களில் வென்று புதுதில்லியில் ஆட்சி அமைக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 400 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி கூறுவது நடக்கப் போவதில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை அல்லது மோடியை ஒருபோதும் பிரதமர் ஆக்க மாட்டார்கள். இது நன்கு தெரிந்த காரணத்தினால்தான் நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம், 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று திரும்ப திரும்ப கூறுகிறார்கள். ஒரு திரைப்படத்தில் வடிவேலு நானும் ரவுடிதான் என்று சொல்வதைப் போல பிரதமர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் யதார்த்தத்தில் நடக்கப் போவது இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.